வணக்கம் நண்பர்களே! இன்னைக்கு உங்களுக்காக ஒரு அழகான ஃபீல் குட் மூவிய தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். படத்தோடைய பேரு சின்ன சின்ன ஆசை. வாழ்க்கையில எதிர்பார்க்க முடியாத ஒரு சிலருடைய வருகை இருக்கே, அதெல்லாம் கிடைச்சா அது ஒரு வரம். அப்படி வரமா கிடைச்சவங்கள வாழ்க்கையில என்னைக்குமே மிஸ் பண்ணக்கூடாதுங்க. அந்த படம் தான் இந்த படத்துலயும். நம்ம ஹீரோயினி தஞ்சாவூர்லேருந்து வாரணாசிக்கு சின்ன டூர் வராங்க. வந்த இடத்துல அவங்களுடைய பேக்கையும் மொபைலையும் தொலைச்சிடுறாங்க. மொழிபெயர் தெரியாத ஊர்ல வந்து மாட்டிக்கிட்டு தவிச்சிட்டு இருக்க அந்த நிலைமையில நம்ம ஹீரோ தான் நம்ம ஹீரோயினிக்கு துணையா இருந்து இந்த ஊரை பத்தியும் அவருடைய வாழ்க்கையில நடந்த ஒரு சில விஷயத்தை எல்லாமே ஷேர் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டா மாறிடுறாங்க. அந்த நட்பு தாங்க காதலா மாறதுக்கான ஒரு அடையாளமே. இந்த படத்தை பார்த்தவங்க எல்லாருமே கேட்கலாம், இந்த வயசுலாம் காதல் வரணுமா அப்படி சொல்லிட்டு. காதல் வரதுக்கு எல்லாமே வயசுலாம் தேவையில்ல, மனசு இருந்தாவே போதும். 5 வயசுல ஆரம்பிக்கிற காதல் 100 வயசு வரைக்கும் தாண்டலாம். எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாத ஒரு யதார்த்தமான வாழ்க்கைய இவங்க ரெண்டு பேரும் அந்த ஒரு சில நாட்கள்ல எப்படி ஷேர் பண்ணிக்கிறாங்க. வாரணாசியில மாட்டிக்கிட்டு நம்ம ஹீரோயினி திருப்பணும் அவங்களுடைய தஞ்சாவூர் ஊருக்கு போனாங்களா இல்லையா அப்படின்றதான் இந்த படத்தோடைய மீதி கதையே. இந்த படத்துடைய கிளைமேக்ஸ்ல யாருமே எதிர்பார்க்க முடியாத ஒரு சம்பவம் இருக்கு. அந்த சம்பவம் இந்த படம் பார்த்த எல்லாரையும் கலங்கடிச்சிச்சுன்னு தான் சொல்ல முடியும். அது என்ன சம்பவம் தெரிஞ்சுக்க மறக்காம இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க. உங்களுக்கு இந்த படம் எந்த அளவு கனெக்ட் ஆச்சு அப்படி சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் பாக்ஸ்ல ஐ பண்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் டச் பண்ணிடுங்க. சரி, கதைக்குள்ள போகலாமா? படத்துடைய ஆரம்பத்துல வாரணாசியை தான் காட்டுறாங்க. கங்கை நதிக்கரை ஓரமா இருக்கக்கூடிய அந்த அழகான ஊர். எங்க பார்த்தாலும் கோவில் கோலங்கள், ஆத்துல பூக்களை தூவிக்கிட்டும் விளக்குகளை ஏத்திக்கிட்டும் வழிபட்டு வந்துட்டு இருக்க மக்கள், நிம்மதிக்காகவே உருவாக்கப்பட்ட காசி விஸ்வநாதர் ஆலயம் அப்படி சொல்லிட்டு எண்ணற்ற இடங்களை ஃபர்ஸ்ட் ஒரு இன்ட்ரோவா காட்டுறாங்க. அதுக்கப்புறம் தஞ்சாவூர்ல இருந்து வாரணாசிக்கு டூர் வர ஒரு கேங்க தான் காட்டுறாங்க. இந்த கேங்க்ல தான் நம்ம ஹீரோயின் இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு இந்த படத்துல லீலான்னு பேரு. சோ லீலாவுக்கு குறைஞ்சது ஒரு 50-60 வயசுனாச்சும் ஆகும். வந்து இருக்கிறவங்களோட வாரணாசியை சுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க நம்ம லீலா. அப்படியே கட் பண்ணா இந்த சைடு நம்ம ஹீரோவை தான் காட்டாங்க. நம்ம ஹீரோவுக்கு மாதவன் மாஸ்டர்னு பேரு. மாதவன் மாஸ்டருடைய சொந்த ஊரு கேரளா. வாரணாசிக்கு பொழப்பு தேடி வந்தவர் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இங்கே தங்கிட்டாரு. சோ நம்ம மாதவனை பத்தி சொல்ல போனா இந்த ஊர் அத்துப்படி போகாத தெரு இல்ல, போகாத கோயில் இல்ல. இவர் பாத்தீங்கன்னா இப்ப ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜ்ல இருக்காரு. அவருடைய வாழ்க்கையை சந்தோஷமா தான் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி ஒரு நாள் கங்கை நதிக்கரை ஓரமா காகிதத்துல கப்பல் செஞ்சு நதியில விட்டுட்டு இருக்க நம்ம மாதவன் ரெகுலரா ஒரு டீ கடையில போயிட்டு டீ குடிப்பாரு. அந்த டீ கடைக்கு ஓரமா ஒரு லேடி உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க வேற யாருமே இல்ல, நம்ம படத்தோட ஹீரோயின் தான். அந்த டீ கடைக்காரர் நம்ம ஹீரோவை பார்த்து, இந்த அம்மா வந்து ரொம்ப உட்காந்து அழுதுட்டு இருக்கு, பாக்கிறதுக்கு தமிழ்நாட்டை சேர்ந்த பொண்ணு மாதிரி இருக்கு, நீ வேணா இதுகிட்ட போய் பேசி பாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல நம்ம ஹீரோவும் லீலா கிட்ட போய் பேசுறாங்க. உனக்கு என்னமாச்சு, நீ ஏன் அழுதுட்டு இருக்க, நீ எந்த ஊரு அப்படின்ற மாதிரிலாம் கேட்க அவங்க வாயே திறக்க மாட்டேன்றாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோ தமிழ்ல பேச ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் அவங்க வாயே திறக்கிறாங்க. அப்பதான் புரிஞ்சுக்கிறாரு, யோ இவங்களும் தமிழ் தான் போல அப்படி சொல்லிட்டு. சரி, எங்க இருந்து வந்திருக்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்க, நான் தஞ்சாவூர்ல இருந்து டூருக்கு வந்த இடத்துல என்னோட பேக்கையும் மொபைலும் தொலைச்சிட்டேன், இது என்ன இடம் அப்படி சொல்லிட்டு எது எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரிலாம் நம்ம லீலா அழுதுகிட்டே மாதவன்ட்ட சொல்ல, நீ எதுக்கு பயப்படாதமா, நான் உன்னை நீ வந்த ஆட்களோட கூட்டிட்டு போய் சேர்க்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம ஹீரோவும் கூட்டிட்டு போறாங்க. அப்படி கூட்டிட்டு போகும்போது தான் நம்ம லீலாவுக்கு மாதவன் மேல ஆரம்பத்துல சுத்தமான நம்பிக்கையே இல்ல. அது மட்டும் இல்லாத நம்ம ஹீரோயினியும் கொலை பசியில இருக்காங்க. இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்ட நம்ம மாதவன், நீங்க ரொம்ப பசியில இருக்குன்னு நல்லாவே தெரியுது, சரி வாங்க ஒரு ஹோட்டல்ல போயிட்டு சாப்பிடலாம் அப்படி சொல்லிட்டு ஒரு ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போறாரு. அங்க ஹோட்டல்காரரும் நம்ம மாதவனை பார்த்து, என்னங்க உங்க ஒய்ஃபா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அச்சச்சோ, என் ஒய்ஃப்லாம் இல்ல, நீ சாப்பாட்டை மட்டும் கொடுப்பா அப்படின்ற மாதிரிலாம் ஹோட்டல்கார்ட்ட சொல்லிட்டு நம்ம லீலாவை பார்த்து கேக்குறாங்க, நான் எப்பயும் பொண்ணோட தான் இங்க வருவேன், புதுசா ஒரு லேடியோட வரேன்னு பார்த்தோன்னே அவங்க அப்படி கேட்டாங்க, நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காத அப்படின்ற மாதிரிலாம் நம்ம மாதவனும் லீலாவை பார்த்து சொல்றாங்க. நான் எதுவும் தப்பாலாம் நினைக்கல அப்படின்ற மாதிரிலாம் நம்ம லீலாவும் சொல்றாங்க. அதுக்கப்புறமா இவங்களுக்கு ஃபுட் வந்ததுக்கு அப்புறம் ரெண்டு பேருமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம ஹீரோ ஒரு விஷயத்த சொல்றாரு. அதாவது வாரணாசியில வந்து யாராவது மிஸ் ஆனாங்கன்னா தமிழ் சங்கம்னு ஒண்ணு இருக்கு, அந்த சங்கத்துல போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணா நீங்க வந்து ஆட்களை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் அங்க கூட்டிட்டு போறாரு நம்ம ஹீரோ. அங்க போயிட்டு அந்த தமிழ் சங்கத்தோட தலைவரை பார்த்து நம்ம ஹீரோவும், தஞ்சாவூர்ல இருந்து ஒரு லேடி வந்து இங்க காணாம போயிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. யாராவது தேடி வந்தாங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேட்க, யாரும் இது வரைக்கும் தேடி வரல அப்படி சொல்றாங்க. இதை கேட்ட உடனே நம்ம ஹீரோயினுக்கு பயங்கரமான ஷாக்கு, ரொம்ப வருத்தப்பட ஆரம்பிக்கிறாங்க. சோ உடனே அழுக ஆரம்பிச்சாங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோவும், அழுகாதுங்க, நான் வேற ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன், வழக்கமா வாரணாசிக்கு டூர் வர தமிழ்காரங்களா ஒரு இடத்துல தங்குவாங்க, அங்க போயிட்டு விசாரிக்கலாம் அப்படின்ற மாதிரி அங்க கூட்டிட்டு போவ அந்த லாட்ஜோட ஓனரும் நம்ம ஹீரோயினை ஒரு மாதிரி பார்க்க கடுப்பான நம்ம ஹீரோயினை அந்த இடத்துல இருந்து கிளம்பி வர நம்ம ஹீரோவும் அங்க இருந்து கிளம்பி வந்துறாரு. அதுக்கப்புறமா கங்கை நதிக்கரை ஓரமா ஒரு பெஞ்சில உட்காந்து இவங்க ரெண்டு பேருமே ஜாலியா பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் நம்ம ஹீரோயினி முறையா நம்ம ஹீரோவை பார்த்து, உங்களை பத்தி எதுவுமே சொல்லலையே அப்படின்ற மாதிரிலாம் கேட்க, நீங்க எதுவுமே என்கிட்ட கேட்கல, அதனால தான் நானும் எதுவும் சொல்லல அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சரி நான் தான் இப்ப கேட்கறேனே சொல்லுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல, என்னுடைய மனைவி என் பொண்ணு வந்ததுக்கு அப்புறம் என்னை விட்டு போயிட்டா, என் பொண்ணு பேரு ஜானகி, இங்க தான் டான்ஸ் கிளாஸ்ல பசங்களுக்கு டான்ஸ் சொல்லி கொடுத்துட்டு இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இது டான்ஸ் கிளாஸ்ல டான்சரா இருக்காங்களா அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோயினி முகத்துல அப்படி ஒரு சந்தோஷம். சோ இப்படி நம்ம ஹீரோயினி ஹீரோவை பத்தி தெரிஞ்சிட்டு இருக்க அந்த நேரத்துல அவங்கள பத்தியும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்னுடைய கணவருக்கு நான் ரெண்டாம் தரம், அவங்க ஒய்ஃப் இறந்ததுக்கு அப்புறம் என்ன கல்யாணம் பண்ணிட்டாங்க. என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதாங்க ஒரே காரணம் அவங்களுடைய பையன் மணிகண்டனை பாத்துக்கிறதுக்காக தான். சோ அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல வயசாகி அவரும் இறந்து போயிட்டாரு. அவங்க பையன் மணிகண்டனும் இங்க தான் டெல்லியில நல்ல வேலையில குடும்பத்தோட செட்டில் ஆயிட்டான். சோ செட்டில் ஆனதுக்கு அப்புறம் என்ன கண்டுக்கு தெரியல, என்ன ஒரு ஆயாம கணக்கில் தான் அவங்க வச்சிருந்திருக்காங்க போல அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினி சோகமா சொல்றாங்க. சோ இப்படி ரெண்டு பேருமே அவங்களுடைய பர்சனல் லைஃபை ஷேர் பண்ணிட்டு இருக்க இவங்க ரெண்டு பேருக்குள்ள சின்னதா ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டு கனெக்ட் ஆகுது. சோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும், நீங்க எதுக்கும் கவலைப்படாதுங்க, உங்க கேங்க கண்டுபிடிச்சு அவங்களோட சேர்த்து வைக்கிறதா
என்னுடைய முழு நேர வேலையே அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாத இன்னைக்கு வாரணாசியில கங்கா அஷ்டி அப்படி சொல்லிட்டு ஒரு ஃபெஸ்டிவல் நடக்கும். அதை பார்க்கறதுக்காக தான் நிறைய பீப்புள் இங்க வருவாங்க. கண்டிப்பா அதை உங்களுக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவும் சொல்றாரு. சரி, இந்த அழகான ஊரை நான் சுத்தி காட்டுறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினை கூட்டு சுத்தி காட்டிட்டு வந்துட்டு இருக்காரு. அப்பதான் நம்ம ஹீரோயினி நம்ம ஹீரோவை பார்த்து நான் நினைச்ச மாதிரி இந்த வாரணாசி இல்லங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல, அதுக்கு நம்ம ஹீரோ ஒரு வார்த்தையை சொல்றாரு. அதாவது நம்ம நினைச்ச மாதிரி எதுவுமே இருக்காது, நம்ம நினைச்சுக்கிறது தான் இங்க மாறப்போகுது. என்னதான் இந்த வாரணாசி சத்தமும் கலிஜியாவும் இருந்தாலும் அதை நீங்க அழகா ஒரு செகண்ட் நினைச்சு பாருங்க, அது உங்களுக்கு ரொம்ப அழகா தெரியும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல, நம்ம ஹீரோ சொன்னதை கேட்டு நம்ம ஹீரோயினியும் அதை நினைச்சு பாக்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த வாரணாசி அவங்களுக்கு ஒரு பிரம்மாண்டமான மாளிகையா தெரியுது. சோ கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஹீரோயினியும் அந்த வாரணாசியை அழகா ரசிக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ இப்படி ஹீரோயினுடைய டிராவல் இப்படி ஒரு சைடு போயிட்டு இருக்கு. இன்னொரு சைடு பார்த்தா நம்ம ஹீரோவுடைய மகளான ஜானகியை தான் காட்டுறாங்க. டான்ஸ் கிளாஸ்ல ரொம்ப அருமையா டான்ஸ் போட்டுட்டு இருக்க. ஒரு சைடு பார்த்தா நம்ம ஹீரோயினியை கூட்டிட்டு இந்த போல தஞ்சாவூர்ல இருந்து வந்திருக்காங்க, வாரணாசிக்கு மிஸ் ஆயிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் ஒரு இடத்துல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வராங்க. ஒரு சைடு பார்த்தா ஹீரோயினை மிஸ் பண்ண அந்த கேங் வேற ஏதோ ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு ஹீரோயினை காணுமே அப்படி சொல்லிட்டு புலம்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா இவங்க தேடுவாங்கன்னு பார்த்தா அதை தான் பண்ணல. சோ இந்த சைடு பார்த்தா நம்ம ஹீரோயினி நம்ம ஹீரோ கிட்ட கேக்குறாங்க, என்ன தொலைச்ச கேங் என்ன தேடுவாங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேட்க, உன் மேல கண்டிப்பா அக்கறை இருந்துச்சா அவங்க தேடுவாங்க, அக்கறை இல்லைன்னா உன்னை கண்டுக்காத அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவும் சொல்றாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினி, நீங்க காலையில இருந்து என் கூட இருக்காங்க, உங்களுக்கு வேற எதுவும் கமிட்மெண்ட் இல்லையா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினி கேட்க, அச்சோ நீங்க சொன்ன உடனே தான் எனக்கு ஞாபகம் வருது, நாளைக்கு என் பொண்ணுக்கு பர்த்டே, அவளுக்கு அழகான ஒரு saree வாங்கணும், அதை வாங்கலாம்னு நினைச்சிட்டுனா அதுல உங்களை பார்த்தேன், அந்த மறந்துட்டேன், சரி இப்ப saree வாங்க போலாமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்க, சரி போகலாம் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம ஹீரோயினி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா saree வாங்குறதுக்காக போறாங்க. அங்க போயிட்டு சோ கடைக்கு போனதுக்கு அப்புறமே சாரியை செலக்ட் பண்ண சொல்றாங்க நம்ம ஹீரோயினி நம்ம ஹீரோ. அந்த கடையில பாத்தீங்கன்னா ஒரு saree வாங்கினா இன்னொரு saree இலவசம், அதுக்காக என் மகளுக்கு ஒரு சாரியும் உனக்கு ஒரு சாரியும் எடுத்துக்கங்க அப்படின்ற மாதிரிலாம் நம்ம ஹீரோவும் சொல்றாங்க. சரி ஓகே நானும் எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம ஹீரோயினே saree எடுத்துக்கிறாங்க. அவங்க எடுத்து அந்த சாரியை கட்டிட்டு வராங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோவும் பயங்கரமா ஷாக் ஆகி நிக்கிறாரு. சோ அப்படி ஷாக் ஆகி நின்னவர் எதுக்காக நிக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த புடவை கோலத்துல இருக்க ரொம்ப அழகா இருக்காங்க, ஆனா ஏதோ ஒண்ணு மிஸ் ஆகுது அப்படி சொல்லிட்டு ஓடி போயிட்டு ஒரு பூவை வாங்கிட்டு வந்து தலையில வைக்கிறாரு. வச்சு பார்த்தோன்னே நம்ம ஹீரோயினுக்கு பயங்கரமான ஷாக்கு. என் மேல ஏன் இவ்வளவு அக்கறை பண்ணணும் இவரு, இது அன்பா காதலா பழக்க வழக்கமா அப்படி சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ ஒரு கட்டத்துக்கு அப்புறம் கடையில இருந்து நம்ம ஹீரோயினி வேக வேகமா கிளம்பி வந்துடுறாங்க. வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ கிட்ட, நீங்க பூ வாங்கி வந்து குத்துங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்க, எங்க ரோஸ் பூ வாங்கி கொடுத்தாங்க தப்பு, மல்லிப்பூலாம் தப்பே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல, இருந்தாலும் அது தப்பு தான் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோயினியும் ஒரு மாதிரி முகம் சுழிக்கிறாங்க. இருந்தாலும் நம்ம ஹீரோ சமாதானம் பண்ணி கூட்டு வர, திடீர்னு பார்த்தா நம்ம ஜானகி கிட்ட இருந்து நம்ம ஹீரோக்கு போன் வருது. நம்ம ஹீரோவும், என் கூட ஒரு பொண்ணு இருக்காங்க, அவங்களை கூட்டிட்டு நான் வெளியே போறேன், நீ தனியா போயிட்டு லஞ்ச் சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல, என்ன எப்பயும் இப்படி பேச மாட்டாரு அப்படி சொல்லிட்டு மகளுக்கு சின்னதா ஒரு ஸ்ட்ரைக். சோ அதுக்கப்புறம் இந்த சைடு நம்ம ஹீரோ நம்ம லீலாவை கூட்டிட்டு ஒரு முக்கியமான இடத்துக்கு போறாரு. இது பேரு முதியவர்கள் தங்குற இடம். அந்த இடத்துடைய மேனேஜர் என்ன பண்றாருன்னா, நம்ம ஹீரோவை பார்த்து, எங்க வயசானவங்க தங்கறதுக்கு மட்டும் தான் இடம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல, இல்ல நான் இங்க தங்குறதுக்காக வரல, இவங்களை சுத்தி காட்டலான்னு வந்தேன், இவங்க என் ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரிலாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. சோ அங்க பார்த்ததான் தெரியுது, அங்க வயசா போய் ரொம்ப உடம்பு முடியாத இருக்கிறவங்க எல்லாமே அந்த இடத்துல இருக்காங்க அப்படி சொல்லிட்டு இவங்க எல்லாம் பார்த்து நம்ம ஹீரோயினி பயங்கரமா வருத்தப்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் நம்ம ஹீரோ ஒரு விஷயத்த சொல்றாங்க, இந்த இடத்துக்கு வரவங்க எல்லாமே சாவை தேடி வரவங்க, 15 நாட்களுக்கு அவங்க இறந்து போகலன்னா அவங்கள இங்க இருந்து அனுப்பிச்சு வச்சிருவாங்க, இது மரணத்தை எதிர்பார்த்து இந்த இடத்துல வந்து தங்கி இருக்காங்களா இந்த பெரியவர் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம ஹீரோயினி பார்த்து கேட்க, இளமை காலத்துல நம்ம பல பாவங்களை பண்ணி பல துரோகங்களை பண்ணி அந்த இளமையை கழிச்சிருப்போம், இப்ப முதுமை காலத்துல இந்த இடத்துல வந்து நம்ம யோசிச்சு பார்க்கும்போது தான் சின்ன வயசுல நம்ம இவ்வளவு பாவங்கள் பண்ணிருக்கோமா அப்படி சொல்லிட்டு யோசிக்க வைக்கும். அந்த பாவத்தோட இறந்து போகக்கூடாது அப்படின்றதுக்காக தான் சில பேர் இந்த இடத்துக்கு வந்து 15 நாள் தங்கி அவங்களுடைய பாவத்தை கழிப்பாங்க. சோ இதெல்லாமே கேட்கிற நம்ம ஹீரோயினிக்கு பயங்கரமான ஒரு எமோஷன். அது மட்டும் இல்லாத நம்ம ஹீரோயினி ஏகப்பட்ட காயங்களை கடந்து தான் வந்திருக்காங்க. அப்பதான் நம்ம ஹீரோயினி ஹீரோவை பார்த்து ஒரு விஷயத்த சொல்றாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, கடவுள்னு ஒரு ஆளை நான் பார்த்தனா அவருடைய சட்டையை பிடிச்சி ஏன் எனக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்த அப்படி சொல்லிட்டு கேட்பேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல, அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றாரு, ஏமா நீ மட்டும் கேட்க மாட்ட, இங்க இருக்கிற எல்லாருமே, அதாவது இந்த பூமியில வாழ்ற எல்லாருமே கடவுள்னு ஒரு ஆளை பிடிச்சி எல்லாரும் கேட்க வேண்டிய ஒரே கேள்வி இதுதான் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம ஹீரோவும் சொல்றாரு. ஏன்னா இங்க ஒரு பையனும் நிம்மதியாவும் சந்தோஷமாவும் இல்ல, சந்தோஷமாவும் நிம்மதியா இருக்கிற மாதிரி நடிச்சிட்டு தான் இருக்காங்க. சோ இப்படியே இவங்களுடைய கான்வர்சேஷன் தொடர்ச்சியா போயிட்டு இருக்க. திரும்பவும் பார்த்தா நம்ம ஜானகி கிட்ட, அதாவது நம்ம ஹீரோவுடைய மகள்கிட்ட இருந்து போன் வருது. அப்பா மதிய யார் கூட இருக்கிறேன்னு சொன்னீங்க, யார் அவங்க, அவங்கள உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா, மதிய நீங்க என்கிட்ட போய் சொல்லும் போதே எனக்கு தெரியும் நல்லா அங்க ஏதோ நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் அவங்க பொண்ணும் கெஸ் பண்ணி கேட்க, இல்லம்மா லீலான்ற ஒரு தமிழ் பொண்ணு தஞ்சாவூர்ல இருந்து இங்க வந்து பேகையும் மொபைலையும் தொலைச்சிட்டு யாருமே இல்லாத அனாதை போல தெரிஞ்சிட்டு இருந்தாங்க, அவங்களுக்கு தான் உதவி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம ஹீரோவும் மகள்கிட்ட சொல்றாங்க. சோ அப்படியே பேசிட்டு அவங்களும் போனை கட் பண்ணிடுறாங்க. இன்னொரு சைடு பார்த்தா நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு வேற ஒரு இடத்துக்கு போலாம் அப்படி சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. அப்படி இவங்க ரெண்டு பேருமே படிக்கட்டுல இறங்கி வந்துட்டு இருக்கும்போது ஆப்போசிட்ல இருந்து வந்த ஒரு நபர் இவங்க மேல மோதி அவருடைய கையில வச்சிருந்த அஸ்தியை கீழே விட்டுறாரு. சோ அஸ்தி உடஞ்ச உடனே உடஞ்சு போயிட்டு ஓரமா உட்காந்து அழுதுட்டு இருக்கான். அவங்க கிட்ட போயிட்டு நம்ம ஹீரோ பேசுறாரு, சாரிப்பா என்ன மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கேட்க, அப்பயும் அவன் ஓரமா சோகமா தான் உட்காந்துட்டு இருக்கான். சோ நம்ம ஹீரோயினும் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவங்க கிட்ட போயிட்டு மன்னிப்பு கேட்கறாங்க. அப்பதான் அவன் ஒரு கட்டத்துக்கு மேல எமோஷனல் ஆகி அவன் ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறான், என் கூட இருந்த என்னுடைய மனைவி இறந்து போயிட்டாங்க, அவங்களுடைய அஸ்தியை கரைக்கிறதுக்காக தான் நான் இங்க வந்தேன், என்னன்னு தெரியல, அவ உயிரோட இருக்கும்போது அவளை முழுசா என்னால புரிஞ்சுக்க முடியல, சோ எதுக்கு கவலைப்படாத, அஸ்தியை கரைக்கல வேலையை பாத்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் ஹீரோவும் அவங்க கூட இருந்து அந்த அஸ்தியை கரைக்க வேலையை பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. சோ கட் பண்ணா இப்ப நம்ம ஹீரோக்கு ஒரு போன் கால் வருது. அது வேற யாருமே இல்ல, லீலா வந்து அந்த கேங்க் கிட்ட இருந்தான். நாங்க இந்த அபார்ட்மெண்ட்ல தான் இருக்கோம், லீலா உடனே கூட்டு வாங்க, நாங்க ஊருக்கு போகணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல, இதை கேட்ட உடனே நம்ம ஹீரோயினி ரெண்டு
பேரும் முகமும் மாறுது. சோ அப்பதான் ஒரு விஷயமே புரியுது. இவங்க 2 பேருமே இவ்வளவு நாளும் கான்வர்சேஷன் பேசிட்டு இருக்க 2 பேருக்கும் ஒருத்தர் புடிச்சு போயிடுச்சு. ஆனா என்ன பண்றது? இப்ப இவங்க 2 பேருமே பிரியற நிலைமை மாறி போச்சு. இப்ப நம்ம ஹீரோவும் ஹீரோயினை கூட்டிட்டு வர சொன்ன அந்த லொகேஷனுக்கு போயிட்டு இருக்காரு. சோ நம்ம ஹீரோ கூட்டிட்டு போறதுக்காக போகும்போது அப்ப பாருங்க நம்ம ஹீரோயினி இல்ல நீங்க என் கூட வராதுங்க. உங்க கூட சுத்திட்டு இருந்த அவங்க பார்த்தாங்கன்னா தப்பா எடுத்துக்குவாங்க. நீங்க என்ன இங்கே விட்டுட்டு போங்க. நான் போய்க்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினி சொல்ல ஹீரோயின்ட்ட ஒரு மாதிரி முகம் கொடுத்தே பேசாத நம்ம ஹீரோவும் சங்கட்டமா நம்ம ஹீரோயினி அனுப்பிச்சு வச்சிடறாரு. சோ இப்படி 2 பேருமே ஒவ்வொரு சைடும் பிரிஞ்சு போக இங்க போறாங்க இன்டர்வல். இதுக்கப்புறம் தான் இந்த படத்தோட சுவாரஸ்யமே ஆரம்பிக்க போகுது. என்னதான் நம்ம ஹீரோ ஹீரோயினி அந்த கேங் கிட்ட ஒப்படைச்சிட்டு வந்தாலும் நம்ம ஹீரோயினி அந்த கேங் கிட்ட போகாத ஒரு இடத்துல சோகமா உட்காந்து என்னவோ யோசிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம ஹீரோயினி அவங்களுடைய சின்ன வயசு ஞாபகத்துக்குள்ள போகிறாங்க. ஆக்சுவலா நம்ம ஹீரோயினோட அப்பா ஒரு பெயிண்டர். அப்பா நீங்க எப்ப வேலை முடிப்பீங்க? உடனே நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க கூட்டிட்டு இருக்க அந்த நேரத்துல அவங்க அப்பாவும் நம்ம லீலாவுக்கு அவங்க அப்பா கூட மட்டும் தான் கோயிலுக்கு போகணும்னு ஆசை. சோ அப்பா அம்மா சொந்தக்காரங்க யாரு கூடயும் போக ஆசை இல்ல. அப்பதான் ஒரு நாள் யாருமே இல்லாத தனி ஒரு கோயிலுக்கு போலாம்பா அப்படின்ற மாதிரிலாம் நம்ம ஹீரோயினி அவங்க அப்பா கிட்ட கேக்குறாங்க. தனி ஒரு கோயில்னா வாரணாசி சைடு தான் போகணும் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க அப்பா சொல்ல சோ அதுக்கப்புறமா இப்பதான் லீலா அந்த ஆசையை நிறைவேற்றி இன்னைக்கு வாரணாசிக்கு வந்திருக்காங்க. அதை பத்திலாம் நம்ம லீலா யோசிச்சுட்டு இருக்கா. இன்னொரு சைடு பார்த்தா நம்ம ஹீரோ வந்து லீலா போனதை நினைச்சு ரொம்ப சோகமா உட்காந்துட்டு இருக்க. அந்த நேரம் பார்த்து திடீர்னு அவங்க பொண்ணு கால் பண்றாங்க. பா விடுப்பா அவங்க தான் போயிட்டாங்களே அதை நினைச்சு நீங்க ஃபீல் பண்ணாதங்க. சோ உடனே கிளம்பி நீங்க வீட்டுக்கு வாங்கப்பா அப்படின்ற மாதிரிலாம் நம்ம ஜானகியும் போனை பேசிட்டு கட் பண்ணிடுறாங்க. சோ கட் பண்ணா இந்த சைடு பார்த்தா நம்ம ஹீரோயினி ரோட்ல சோகமா உட்காந்துட்டு இருக்காங்க. இதை பார்த்த ஒரு பையன் நீங்க தமிழா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறான். ஆமா நான் தமிழ் தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு ரொம்ப உட்காந்து அழுக ஆரம்பிக்கிறாங்க. என்னமா உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரிலாம் அந்த பையனும் கேட்க அப்பதான் அந்த பையன் கிட்ட இங்க வந்ததுக்கு அப்புறம் என்னென்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரிலாம் ஒரு விஷயத்த சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்பதான் ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க. எங்க அப்பாவுக்கு அப்புறம் ஒரு சிறந்த மனுஷனை பார்த்தேன். அவரையும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல அவர் எப்படியாவது பார்க்கணும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. அது மட்டும் இல்லாத இந்த ஊருக்கு வரும்போது வாரணாசியில ஒரு குழந்தைய தான் சுத்தி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சேன். அதனால அந்த கேங்கை விட்டு நான் தான் பிரிஞ்சு வந்தேன். பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் தான் என்னுடைய பர்சையும் மொபைலையும் தொலைச்சேன் அப்படின்ற மாதிரிலாம் அதையும் உண்மை கதையும் சொல்லிடுறாங்க. சோ இது எதுக்காக சொல்ல வராங்கன்னு பாத்தீங்கன்னா எந்த கேங் கிட்ட இருந்து பிடிக்கலன்னு வந்தாங்களோ அந்த கேங் கிட்டே போயிட்டு அந்த மனுஷன் என்ன செய்துட்டாரு. அதனால தான் எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா என்னதான் இருந்தாலும் நான் பார்த்ததுலே ரொம்ப சிறந்த மனுஷன் அவரு அப்படின்ற மாதிரிலாம் அந்த பையன் கிட்ட ஹீரோவை பத்தி ரொம்ப பெருமையா பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. சோ எல்லா கதையும் சொன்னதுக்கு அப்புறம் சரி வாங்க மாதவன் மாஸ்டர் தானே நான் அவர்கிட்ட உன்கிட்ட கூட்டிட்டு போறேன் அப்படின்ற மாதிரிலாம் அந்த பையனும் நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு போறாங்க. இன்னொரு சைடு பார்த்தா நம்ம ஹீரோக்கு ஒரு ஃபோன் கால். அதாவது நீங்க கூட்டு வந்த லேடி இங்க வரவே இல்லை. அவங்க எங்க இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் அவங்க கேட்டுட்டு இருக்காங்க. என்னது வரலையா? நான் அங்க கூட்டு வந்து விட்டு தானே போனேன் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம ஹீரோ பேசிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க. இந்த சைடு பார்த்தா நம்ம ஹீரோயினி திடீர்னு ஒருத்தனை பார்த்து வேகமா ஓட ஆரம்பிக்கிறாங்க. இவன் யார்டான்னு பாத்தீங்கன்னா இவன் தான் நம்ம ஹீரோனோட பேக்கையும் மொபைலையும் புடிங்கிட்டு போனவன். அவனை துரத்திட்டு போகும்போது தான் இப்ப நம்ம ஹீரோயினி அந்த கேங்க கிட்டயும் நம்ம ஹீரோ கிட்டயும் மாட்டிக்கிறாங்க. நான் தான் அப்பவே சொன்னல கங்காத்ரி உன்னை சுத்தி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் குளிச்சிட்டு வந்துடுறேன். அதுக்குள்ளே நீ ரெடியா இரு அப்படின்ற மாதிரிலாம் நம்ம ஹீரோ குளிக்க போயிடுறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோவுடைய பொண்ணு வந்து ஃபோன் பண்றாங்க. அந்த ஃபோன் காலை நம்ம ஹீரோயினி எடுத்து பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. சோ இப்போ நம்ம ஹீரோயினி நம்ம ஹீரோவுடைய பொண்ணுகிட்ட பேசிட்டு இருக்கும்போது தான் அவங்க பொண்ணு சொல்றாங்க ஜானகி அதாவது அப்பா உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்காங்க. உங்களை பார்க்கணும் போல இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல சரி நாளைக்கு தான் உங்களை பார்க்க போறோமே அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாத இன்னைக்கு பார்க்க போற கங்காத்ரி ரொம்ப ஸ்பெஷல். நீங்க என்ன மனசுல வேண்டிக்கிறீங்களோ அது கண்டிப்பா நடக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல சோ ஃபோன் கால் கட் பண்ணிட்டு இப்போ நம்ம ஹீரோயினி குளிக்க போறாங்க. அப்படி போகும்போது தான் நம்ம ஹீரோவை பார்த்து என் தலையில இருக்க பூ வாடி போயிடுச்சு எனக்கு ஒரு முழம் பூ வாங்கி கொடுங்க அப்படின்ற மாதிரிலாம் நம்ம ஹீரோயினி கிட்ட அவங்க குளிக்கிறதுக்கு போயிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பூ வாங்கிட்டு கொண்டு வந்துடுறாரு. நம்ம ஹீரோ பூ வாங்கிட்டு வந்துடுறாரு. குளிச்சிட்டு வந்து நம்ம ஹீரோயினியும் அவங்க வாங்கி கொடுத்த அந்த புடவை கட்டிட்டு பூ வச்சுக்கிட்டு இவங்க 2 பேருமே கங்காத்ரியை பார்க்கறதுக்காக கிளம்பி போறாங்க. சோ அந்த கங்காத்ரியை பார்க்கும்போது தான் நம்ம ஹீரோயினிக்குள்ள அப்படி ஒரு சந்தோஷம். ஏன்னா காலையில இருந்து இந்த ஊரை சுத்தமா வெறுத்திருப்பாங்க நம்ம ஹீரோயினி. ஏன்னா அந்த பர்ஸ் காணாம போனது பேக் காணாம போனது இந்த ஊரோட கலிஜினஸ் அதெல்லாமே பார்த்து ரொம்ப வெறுத்து போயிருப்பாங்க. ஆனா இந்த ஊரோட அழகே அன்னையோட நைட்டு தான் அவங்க ரசிக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கூட நம்ம ஹீரோயினி அந்த கங்காத்ரியை அந்த ஸ்பெஷல் ஈவென்ட் கங்காத்ரியை பார்த்து ரசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே கங்கை கரையோரமா விளக்குகளை ஏத்தி வணங்குறாங்க. சோ அப்படி கங்கை கரையோரமா நம்ம நினைச்சப்பட்டதெல்லாம் நடக்கணும் அப்படி சொல்லிட்டு வேண்டிட்டு இருக்க அந்த நேரத்துல நம்ம ஹீரோயினை பார்த்து ஒரு விஷயத்தை கேட்கறாங்க. அதாவது உங்களுக்கு என்னென்ன விஷயம்லாம் பிடிக்கும் பிடிக்காது அப்படின்ற மாதிரிலாம் கேட்கும்போது எனக்கு டான்ஸ் ஆடுறதுனா ரொம்ப பிடிக்கும். என் பொண்ணு பிறந்ததுக்கு அப்புறம் நான் டான்ஸ் ஆடுறதை விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம ஹீரோயின் சொல்ல சோ அப்பதான் நம்ம ஹீரோ ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறாரு. அதாவது டான்ஸ் மேலே உங்களுக்கு பெரிய அபிப்பிராயமே இருக்குது அப்படி சொல்லிட்டு சோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்க ஒரு ஃபாரினர் வந்து ஃப்ளூட் வாசிட்டு இருக்காரு. அவங்கள பார்த்து இவங்களுக்கு டான்ஸ் ஆடுறதுனா ரொம்ப பிடிக்கும். நீங்க உங்களுக்கு ஒரு மியூசிக் போட்டுனா இவங்க டான்ஸ் ஆடுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல நம்ம ஹீரோயின் அதுக்கேற்ற மாதிரி டான்ஸ் ஆடுறாங்க. அதை பார்த்து அங்க இருக்கிறவங்க எல்லாமே ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. சோ இப்படி ஒரு பொண்ணு டான்ஸ் ஆடுறாங்களா அப்படி சொல்லிட்டு இந்த ஒரு வயசுல சோ டான்ஸ் பார்த்து எல்லாரும் ஒவ்வொருத்தர காசு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த காசு எல்லாமே வாங்கிட்டு நம்ம ஹீரோ கிட்ட அந்த காசை கொடுக்குறாங்க. இதுதான் காலையில இருந்து என்கிட்ட செலவு பண்ணிட்டு வந்துருக்கு. இந்த காசை நீங்க வச்சுங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கொடுக்க நம்ம ஹீரோவும் இதுதான் உங்களுடைய முதல் சம்பளம் வாரணாசி வந்ததுக்கு அப்புறம் அந்த காசை நீங்க வச்சுங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவும் சொல்றாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் அங்க ஒரு ராட்டினம் இருந்து அங்க போலாமா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோவை ராட்டினத்தை கூட்டிட்டு போயிட்டு ராட்டினம் எல்லாமே சுத்துறாங்க. சோ ரங்க ராட்டினம் அது இது அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் குட்டி லீலாக்குள்ள இருந்த அந்த ஆசைகள் எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ நிறைவேற்றிட்டு வந்துட்டு இருக்காரு. சோ அதுக்கப்புறமா இவங்க 2 பேருமே அந்த இரவுல அந்த வானத்துல இருக்கிற நட்சத்திரம் எல்லாமே ஒரு போட்ல நதிக்கரையில போயிட்டு ரசிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. சோ இவங்க 2 பேருமே அந்த போட்ல படுத்துக்கிட்டு மனம் விட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோ பார்த்து நீங்க சின்ன வயசுல எப்படி இருப்பாங்க அப்படின்ற மாதிரி கேட்க நம்ம ஹீரோவும் சின்ன வயசு போட்டோவை எடுத்து காட்டுறாங்க. ரொம்ப அழகா தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்ல சரி சரி இந்த போட்டோவை நானே வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் அந்த போட்டோ வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோயின் காலையில டிஃபன் சாப்பிடும்போது ஒரு கதையை சொல்ல வந்தாங்க. அந்த கதையை கேட்காம நான் தான் உங்க வாயை அடைச்சிட்டேன். சோ இப்போ அந்த கதையை சொல்லுங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்க இல்ல என்னால அந்த கதையை இப்ப சொல்ல முடியாது எனக்கு மூடு இல்ல அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவும் கிண்டல் பண்ணி பேசுறாரு. சோ இப்படி இவங்க 2 பேருமே அந்த இரவு ரொம்ப சந்தோஷமா என்ஜாய் பண்ணி பேசிட்டு அந்த போட்லயே தூங்கிடுறாங்க. கட் பண்ணா காலையில தான் விடியுது. நம்ம ஹீரோயின் முதல்ல எந்திரிக்கிறாங்க. ஹீரோ வந்து ரொம்ப ஆழ்ந்த
தூக்கத்துல இருக்காரு. அவர எழுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி எந்திரிச்சு போயிறாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோ எந்திரிச்சு பார்க்குறாங்க. நம்ம ஹீரோயினி பயங்கரமா தூங்கிட்டு இருக்காங்க. சோ இவங்கள எழுப்ப வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மட்டும் எந்திரிச்சு போயிட்டு டீ, காஃபிலாம் வாங்கிட்டு வந்து நம்ம ஹீரோயினி எழுப்புறாங்க. இங்க தாங்க ஒரு எதிர்பார்க்க முடியாத ஒரு சம்பவம் நடக்குது. அது என்னடான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினி இந்த இடத்துல இறந்து போயிடுறாங்க. ஹீரோ இறந்து போனது தாங்க முடியாத நம்ம ஹீரோவும் ஓரமா உட்கார்ந்து ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நம்ம ஜானகி அந்த இடத்துல வராங்க. அப்பா ஏன் இவ்வளவு ஃபீல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பா பக்கத்துல போயிட்டு ஆறுதல் சொல்றாங்க. இன்னொரு சைடு பார்த்தா நம்ம லீலாவோட கேங்கும் உடனே இந்த இடத்துக்கு கிளம்பி வந்துடுறாங்க. சோ அதுக்கப்புறமா பாருங்க நம்ம ஹீரோனோட கையில நம்ம ஹீரோவுடைய போட்டோவும் அவங்க டான்ஸ் ஆடி சம்பாரிச்சாங்க பாத்தியா அந்த பணமும் இருக்கு. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வாரணாசியிலே நம்ம ஹீரோயினை அடக்கம் பண்ணிடுறாங்க. இந்த சைடு பார்த்தா நம்ம ஹீரோவுடைய பொண்ணு இருக்காங்க பாத்தியா அவங்க நம்ம ஹீரோ கிட்ட வந்து எங்க இருந்தோ வந்து உங்களை ரொம்ப சந்தோஷப்பட்டு இன்னைக்கு உங்களை விட்டு போயிட்டாங்க. அதை ஏத்துக்க முடியாத ஒரு சம்பவமா தான் இருக்கும். சோ வேற வழி இல்ல நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவுடைய பொண்ணு சொல்ல என்ன பண்றது அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ரொம்ப சோகமா ஆழ்ந்து உட்கார்ந்துட்டு இருக்க அந்த இடத்துல அந்த நதிக்கரை ஓரமா உட்கார்ந்து ஃபீல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. அப்பதான் நம்ம ஹீரோயினி அந்த போட்ல உட்கார்ந்து அந்த நதியை கிராஸ் பண்ணிட்டு போற மாதிரி ஒரு ஃப்ரேம் வைக்கிறாங்க. அதோட இந்த படத்தோட கதையை முடிக்கிறாங்க. இந்த படத்துல இருந்து என்ன சொல்ல வராங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில யார் வேணாலும் எப்போ வேணாலும் வருவாங்க. நம்ம சந்தோஷத்தையும் துக்கத்தையும் எல்லாத்தையும் ஏத்துக்கிற மாதிரி வருவாங்க. ஆனா அவங்க நம்ம வாழ்க்கையில எப்போ போவாங்கன்னே தெரியாது. அப்படி இந்த உலகத்துல எல்லாமே டெம்பரரி தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்குள்ள நமக்குள்ள இருக்கிற அந்த சின்ன சின்ன குழந்தைத்தனத்தை மிஸ் பண்ணக்கூடாது. எந்த சூழ்நிலையும் சரி நம்மளோட சந்தோஷத்தை என்னைக்குமே இழந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துல ரொம்ப அழகாவே சொல்லியிருக்காங்க. இந்த படத்தோட கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர், கமெண்ட் அந்த ஐப் பட்டனை நம்ம பிரஸ் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாத இந்த காதல்ன்றது 60 வயசும் சரி 100 வயசும் சரி எப்போ வேணாலும் வரலாம். அதே போல தான் இவங்களுக்குள்ள இருந்த அழகான காதல் அந்த காதல் மறைவிலே முடிஞ்சிருச்சு. அது மட்டும் தான் இந்த படத்துல மிக சோகமான ஒரு விஷயம் சொல்ல முடியும்.